மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல்வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். இன்னைக்கு முதல்ல நம்ம ஜவ்வு கிழிதல் பத்தி பார்க்கலாம். ஜவ்வு கிழிதல் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல கிழிஞ்சிருந்ததுன்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சை கட்டாயமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா ஜவ்வு கிழிதல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவ உலகத்துல ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையா அந்த ஜவ்வு கிழிதல் போயிட்டு இருக்கு. நவீன மருத்துவர்கள்லாம் இந்த ஜவ்வு கிழிதல ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரியும், இந்த ஜவ்வு கிழிஞ்சா ஒரு உடல்ல ஒரு பெரிய பாதிப்பு மாதிரியும் அதை பெரிதுபடுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டா நம் வாழ்க்கை முடங்கி போற மாதிரி அந்த வாலிபர்கள் அவங்க குடும்பத்தினர்கள் பெரிதளவுக்கு மனவேதனையும் அவங்க அதை ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு ஜவ்வு கிழிதல். இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வு கிழிதல் பாரம்பரிய மருத்துவத்துல 100% குணமாகும். நவீன மருத்துவத்துல ஜவ்வு கிழிதல் குணமாகாது, அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சாதாரண மக்களே நீங்க நினைச்சு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்களே நினைச்சு பார்க்கலாம். நம்ம உடம்புல ஜவ்வு அப்ப எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? படைப்போட நோக்கம் என்ன? பரிணாம வளர்ச்சியோட நோக்கம் என்ன? ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சி படைப்போட நோக்கம் இருக்கு. கண்ணுன்னா பார்க்கணும், காதுன்னா கேட்கணும், வாயின்னா சாப்பிடணும், பேசணும், இப்படிலாம் ஒவ்வொரு படைப்போட நோக்கம் இருக்கு. இந்த ஜவ்வோட நோக்கம் என்ன? படைப்போட நோக்கம் என்ன? பரிணாம வளர்ச்சியோட நோக்கம் என்னன்னு நம்ம உடம்புல ஜவ்வு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பார்த்தா இதுக்கு விடை கிடைச்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வு எதற்காக படைக்கப்பட்டிருக்கு? விவசாய நிலங்கள்ல நம்ம முன்னோர்கள்ல இப்பவுமே இருக்கு, கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் விளைபொருட்களை உள்ள கொண்டு போவதற்காக, விளைபொருட்களை உள்ள கொண்டு போவதற்காக தலையில 50 கிலோ வச்சுக்கிட்டு நடக்கிறவங்க இப்பவும் இருக்காங்க. வயக்காட்டுலலாம் உள்ள இருக்கும் வயக்காடு நடந்தே போனோம், லாரி ஆட்டோ எதுவுமே போகாது. தலையில சுமந்துக்கிட்டு போவாங்க, ஈர மண்ணுல வலிக்கு கீழே விழுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஜவ்வு விரிஞ்சு கொடுக்கும். இன்னும் அதிகமா அழுத்தம் கொடுத்து விழுந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். உடல் எடையை வச்சு இன்னும் அழுத்திட்டாங்கன்னா கிழிஞ்சு கொடுக்கும். இந்த கிழிந்து கொடுக்காட்டா நமக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும். எலும்புகள் முறியும், அதனால பெரிய பெரிய சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதற்கு எடுத்தாலும் எலும்பு முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜவ்வு நமக்கு அமிங்கி கொடுக்காட்டா, விரிஞ்சு கொடுக்காட்டா நமக்கு எலும்பு அடிக்கடி முறிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் விளைந்த பொருட்களை கரை சேர்ப்பதற்காக ஈர மண்ணுல வலிக்கு வரும்போது சிறு சிறு வாய்க்கால்கள் இருக்கும், அதை தாண்டி வருவாங்க. அப்போ கீழ் விழுவாங்க, வலிக்கு ஜவ்வு விரிஞ்சு கொடுக்கும், இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா கிழிஞ்சு கொடுக்கும். இது ஜவ்வு கிழிதல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபடி விளையாடும் போது உருண்டு பரண்டு எந்திரிக்கும் போது கையை கொண்டு ஊன்றது, தோள்பட்டையை கொண்டு ஊன்றது, முழங்கால் முட்டியை கொண்டு ஊன்றது, இப்படி உடல் உறுப்புகளை கொண்டு உள்ள கையை ஊனி உடல் எடையை தாங்க வைத்து அழுத்தும் போது அங்க ஜவ்வு கிழிதல் ஏற்படும். இது உண்மையான ஜவ்வு கிழிதல். இப்ப ஜவ்வு கிழிதல்னாலே உண்மையான ஜவ்வு கிழிதல், பொய்யான ஜவ்வு கிழிதல் 2ஆ பிரிச்சுக்கிடணும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகத்துல எதற்கு எடுத்தாலும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப உண்மையான ஜவ்வு கிழிதல், அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? உண்மையான ஜவ்வு கிழிதலுக்கு நம்ம ஓய்வெடுத்தாலே அது 100% குணமாகும். அதுக்கு எந்த ஒரு சிகிச்சை முறையும் தேவை கிடையாது. அதாவது ஜவ்வு மட்டும்தான் கிழிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலை இப்ப முழங்கால் மூட்டுல ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நல்ல காலை மட்டும் நீட்டியே வச்சு ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாருக்காவது ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுச்சுன்னா காலை நீட்டியே வச்சு ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுங்க. சரியா வராட்டா அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதாவது ஜவ்வு கிழிதல் மட்டும் ஏற்பட்டா, ஜவ்வு கிழிஞ்சி அந்த மூட்டுகள் விலகி போச்சு அப்படின்னா நாங்க பாரம்பரிய மருத்துவர்கள் தான் எங்களோட வைத்தியசாலையில அதை நேர்படுத்தி
அந்த மூட்டு விலைகளை துல்லியமா பொருத்தி கொடுத்தாதான் அந்த ஜவ்வு சேரும். அதே மாதிரி எத்தனை சதவீதம் அங்க ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டாலும் பரவாயில்ல. தோள்பட்டையில ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டாலும் சரிதான், முழங்கால் மூட்டுல ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டாலும் சரிதான், கணுக்கால்ல ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டாலும் சரிதான், எத்தனை சதவீதம் ஜவ்வு கிழிந்தாலும் பரவாயில்ல. ஜவ்வோட வேலைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒருத்தர் மேல இருந்து குதிக்காரு, ஜவ்வெல்லாம் அமுங்கி கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய ரப்பர் மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்கள்லயும் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாம் அமுங்கி கொடுக்கும். அதுக்கு பிறகு சைடுல பக்கவாட்டுல விழுறாரு, விரிஞ்சு கொடுக்கும். இன்னும் உடல் எடையை வச்சு அழுத்துறாரு, கிழிஞ்சு கொடுக்கும். இதுதான் உண்மையான ஜவ்வு கிழிதல். பொய்யான ஜவ்வு கிழிதல், எந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டாரு, எந்த ஒரு விளையாட்டு விளையாட மாட்டாரு, நல்லாதான் படுப்பாரு. நைட்டு காலைல எந்திரிச்ச உடனே தோள்பட்டையில வலி இருக்கும். ஆனா ஒரு கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாரா? கிடையாது. வாலிபால் விளையாண்டு இருப்பாரா? கிடையாது. கபடி விளையாண்டு இருப்பாரா? கிடையாது. எந்த ஒரு வேலையும் செஞ்சிருக்க மாட்டாரு. ஏசிலே உட்கார்ந்துகிட்டு இருக்க ஐடி கம்பெனியில வேலை பார்த்திருப்பாரு. காலைல எந்திரிச்ச உடனே தோள்பட்டை வலிக்கும். ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, லெகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. யோசித்து பார்க்கணும். நமக்கு ஜவ்வு கிழிதெல்லாம் நமக்கு தெரியாம ஏற்படாது. இப்போ ஒருத்தர் மாடிப்படியில இருந்து இறங்குறாரு, பரண்டு கீழே விழுந்துறாரு, கையை கொண்டு ஊன்றாரு, கடுமையான வலி இருக்கும், கையை தூக்க முடியாது, அவருக்கு கை தாங்கலாம் தூக்க முடியும், அவருக்கு ஜவ்வு கிழிதல்னு நம்ம நினைச்சுக்கிடலாம். அது உண்மையான ஜவ்வு கிழிதல். எந்த ஒரு அடியுமே படல, தோள்பட்டையில காலில் எந்திரிச்ச உடனே வலிக்கு, அது பொய்யான ஜவ்வு கிழிதல். ஏன்னா நம்ம பொய்யான ஜவ்வு கிழிதல் சொன்னாதான் மக்களுக்கு புரியும். ரிப்போர்ட்ல ஜவ்வு கிழிதல் கொடுத்துருந்தாங்க. அது என்ன பொய்யான ஜவ்வு கிழிதல்? நைட்டு படுக்கும்போது நல்லா தான் படுக்காரு, பீரோ அல்லது புளிப்பான ஆகாரங்களோ அல்லது நான்வெஜோ ஏதோ ஒன்று யூரிக் ஆசிட்டோ உடம்புல அளவுக்கு அதிகமா கெட்ட நீர்கள் அதிகமாகி தோள்பட்டை ஜவ்வுக்குள்ள போய் புகுந்துரும். தோள்பட்டையில ஜவ்வுக்குள்ள போய் ஒரு யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆயிட்டு அந்த ஜவ்வுக்குள்ள அந்த நீர் போன உடனே அது உள்புண்ணு ஏற்பட்டு வீங்கிட்டு, இதையும் ஜவ்வு கிழிதல் நீர் போட்டு கொடுத்துடுறாங்க. இதையும் அறுவை சிகிச்சை பண்றாங்க. இந்த ஜவ்வு கிழிதல், உண்மையான ஜவ்வு கிழிதல் எவ்வளவு 100% கிழிந்தாலும் என்ன காரணமா இருந்தாலும் அது சரியாயிரும். கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனையோ வேலைகள் செய்யறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க. இப்ப பாருங்க, ஜிம்னாஸ்டிக்லாம் பண்றாங்க, நம்ம காலை நல்லா விரிச்சு கொடுக்காங்க. பல பயிற்சி எடுக்கும்போது ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க, இன்னும் சர்க்கஸ் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஜாயிண்ட்களும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஜவ்வு விரிஞ்சு கொடுக்கும், கிழிஞ்சும் கொடுக்கும். ஜவ்வு கிழிந்தா சேராதுன்னா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியுமா? சர்க்கஸ் விளையாட முடியுமா? ஜிம்னாஸ்டிக் பண்ண முடியுமா? ஃபுட்பால் விளையாட முடியுமா? வாலிபால் விளையாட முடியுமா? எந்த ஒரு விளையாட்டும் விளையாட முடியாது. அப்போ நம்ம யோசிக்கணும், இதெல்லாம் எதற்காக திட்டமிட்டு சொல்றாங்கன்னா, அதாவது இந்த ஜவ்வு கிழிஞ்சா சேராதுன்னு சொன்னா ஒருத்தனும் போய் விளையாட மாட்டான். எவனா விளையாடுவானா? போய் ஜவ்வு கிழிந்தா சேராதுன்னு பொய்யான தகவலை கொடுத்துக்கிட்டே இருந்தா இந்த வாலிப பசங்கெல்லாம் போய் விளையாடுவானுங்களா? கிடையாது. ஏன்னா ஜவ்வு கிழிஞ்சதுன்னா சேராது அப்படின்னு சொல்லிட்டு விளையாட மாட்டாங்க. அப்போ விளையாடலைன்னா எல்லா வியாதியும் அந்த உடம்புல வந்துடும். உடம்புல வெயில் பட்டு கபடியோ அல்லது ஏதோ ஒரு விளையாட்டு டெய்லி விளையாடாட்டா, நமக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுல நல்ல உடற்பயிற்சிகளோ அல்லது வேலைகளோ அல்லது விளையாட்டுகளோ செய்யாட்டா நமக்கு உடம்புல வியாதி வந்துடும். அப்ப மருந்து மாத்திரைகள் நிறைய விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு ஜவ்வு கிழிந்தால் சேராது அப்படின்னு சொல்லி பரப்பப்படுகிறது. ஏன்னா சாதாரண மக்களை சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்துல ஜவ்வு கிழிதல் ஏற்படாத மனிதர்களே இருக்க முடியாது. நடந்து போயிட்டு இருப்பாங்க, பள்ளத்துல கால் விட்டுருவாங்க, ஸ்லிப் பரண்டுரும், கணுக்கால ஜவ்வு கிழிதல் ஏற்படும். எல்லாருக்கும் அனுபவப்பட்டிருப்பாங்க. செருப்பு ஏதாவது புதுசா போட்டிருப்பாங்க, பரண்டுரும், கணுக்கால ஜவ்வு கிழிதல் ஏற்படும். ஏதாவது நடந்து வேகமா போயிட்டு இருப்பாங்க, விரல் ஏதாவது செவுத்துல இடிச்சிரும், விரல் வீங்கிரும், அது ஜவ்வு கிழிதல். எல்லாரும் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டு சரியாயிரும், சரி ஆயிருப்பாங்க, அனுபவம் இருக்கும். ஆனா அந்த தோள்பட்டையிலையும்
அந்த முழங்கால் மூட்டுலையும் ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டா இவங்க ஸ்கேன் எடுத்து வச்சுக்கிட்டு சொத்து பத்திரத்தை தூக்குற மாதிரி ஒவ்வொரு டாக்டரையா தூக்கிக்கிட்டு, ஆனா உண்மையிலே ஜவ்வு கிழிதல் கீழே விழுந்து கிழிஞ்சிருந்தா அது 100% குணமாயிரும். எங்கிட்ட வருவாங்க, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டவங்க எங்கிட்ட வருவாங்க. இந்த ஸ்கேனை பாருங்கம்பாங்க. எப்போ எடுத்தது அப்படின்னு நம்ம கேட்போம். இது ஒரு 45 நாள் ஆயிட்டு. சரி, 45 நாளுக்கு முன்னால ஒரு பாதிப்பை இன்னைக்கு அதை பார்த்து இன்னைக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா எப்படி? எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். 45 இப்போ ஒரு தோல் பிளேடு பட்டு கிழிஞ்சிட்டு இதுக்கு ஸ்கேன் எடுத்து வச்சுக்கிட்டு 45 நாள் கழிச்சு அந்த ஸ்கேனை வச்சு வைத்தியம் பார்க்க முடியுமா? ஏன் அந்த கிழிந்த மாதிரியே இருக்குமா? ஒட்டி இருக்காதா அந்த 45 நாள்ல? ஒரு 45 நாள் கழிச்சு எங்கிட்ட வருவாங்க. ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். முதல்ல ஒரு 10 நாள் நடக்க முடியாம இருந்திருப்பாரு. அது நான் சொன்ன மாதிரி தன்னால வலி குறைஞ்சு நல்லா நடக்க வந்திருக்கும். எங்களோட வைத்தியசாலைக்கு ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டுட்டு இந்த ஸ்கேனை பாருங்க அப்படிம்பாங்க. அப்ப எப்போ எடுத்தது? 1 மாசத்துக்கு முன்னிட்டு எடுத்தது. எவ்வளவு நாளைக்கு முன்னிட்டு கீழே விழுந்தீங்க? அது ஒரு 35 நாளுக்கு ஆச்சு. சரி, 30 நாளைக்கு முன்னுக்கூட்டி எடுத்த மாதிரியா இப்போ இருக்குமா? ஜவ்வு அங்க சேராம இருக்குமா? நீங்க எடுத்திருக்கும் போது ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கு. 30 நாளைக்கு நீங்க கீழே விழுந்த உடனே ஒரு 5 நாள்ல எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறமும் 30 நாள் கழிச்சுங்க வாரீங்க. அதுக்குள்ள ஹீல் ஆகாதா அப்படின்னு பார்க்கணும். இது நிறைய பேர் இதை யோசிக்கிறதே கிடையாது. நாங்க ஸ்கேனை பார்க்காட்டாலும் பாருங்கன்னு வற்புறுத்துறது. அப்போ நம்ம விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க 40 நாளைக்கு முன்னுக்கிட்ட எடுத்திருக்கீங்க. ஒரு விதைய போட்டிருக்கீங்க, ஒரு விதைய முளைக்க போட்டிருக்கீங்க. 40 நாளும் விதை முளைக்கலன்னே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? விதை உள்ள முளைச்சி வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஜவ்வு கிழிதலும் அங்க சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். 40 நாளைக்கு முன்னுக்கிட்டே நீங்க எடுத்த ஸ்கேனை வச்சு நம்ம வைத்தியம் பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி ஜவ்வு கிழிதலுக்கு நிறைய பேர் அவங்க ரெஸ்ட் எடுத்ததுலே சரியாயிரும். ஆனா சில மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு அவங்கள பயமுறுத்தி, அல்லது உனக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் நீ அந்த ஜவ்வு கிழிதல் உனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்தி விட்டுருந்தாங்க. நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா காடுகள்ல, மலை காடுகள் எல்லாம் வாழும்போது நல்லா காட்டு தீக்கி பயந்து ஓடி இருப்பாங்க. பாறைகள்ல பரண்டு கீழே விழுந்திருப்பாங்க, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். விலங்குகளுக்கு பயந்து ஓடி இருப்பாங்க, ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கும். ஏன் விவசாய நிலங்கள்ல வலிக்கு கீழே விழுறாங்க, ஃபுட்பால் விளையாண்டாங்க, வாலிபால் விளையாண்டாங்க, சர்க்கஸ் விளையாடுறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க. இதெல்லாம் ஜவ்வு கிழிதல் ஏற்படாதா? இதெல்லாம் ஜவ்வோட வேலை தான். ஒருத்த மனுஷன் கீழே விழும்போது பரண்டு விரிஞ்சு கொடுக்கும், இன்னும் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், அதுக்கு பிறகு கிழிஞ்சும் கொடுக்கும். இப்படி கிழிஞ்சு கொடுக்காட்டா பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதனாலதான் நமக்கு ஜவ்வு கிழிந்து சேர்வதற்காக படைக்கப்பட்டது. ஜவ்வோட படைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு சிந்திக்கணும். ஜவ்வு கிழிந்து சேர்ந்தாதான் இன்னைக்கு நம்ம பல பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசும்போது அது உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் உண்மை. ஜவ்வு கிழிந்தா சேராதுன்னு சொன்னா இன்னைக்கு அது சயின்ஸே உண்மை இல்லைன்னு ஆயிரும். வளர்சிதை மாற்றத்தை பத்தி நம்ம பேசுறோம். வளர்சிதை மாற்றம், பழைய செல்கள்லாம் டெத் ஆகி வெளியில வர்றதும், புது செல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதும் ஒவ்வொரு உறுப்புகளே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இந்த வளர்சிதை மாற்றமே பொய்யாயிரும். ஜவ்வு கிழிதல் சேராது அப்படின்னு சொல்லி பொய் சொல்றது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஜவ்வு கிழிதல் சேராது என்று யாரு சொன்னாலும் அதை நம்பவே கூடாது. இந்த உலகத்துல ஜவ்வு கிழிதல் ஏற்படாம மனிதர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா ஜவ்வு கிழிதல் முழுக்க ஜவ்வுங்கிறது கிழிந்து சேர்வதற்காக ஒரு படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. அது கிழிந்து கொடுக்காட்டா மனிதர்களுக்கு பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டு எலும்புகள் அடிக்கடி முறிவு ஏற்பட்டு ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. சென்னைக்குமா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு டிஸ்க் கொஞ்சம் விலகி இருக்குங்க ஐயா. சரிம்மா, வயசு என்னாச்சுமா? என்னங்க சார்? வயசு என்னாச்சு? வயசு உங்களுக்கு? வயசு 51 சார். 51? 51 சார், 51. சரிம்மா. மாதவிடாய் எல்லாம் நின்றுட்டா? அதெல்லாம் நின்றுச்சுங்க சார். சரி, எத்தனை வருஷம் ஆச்சுமா? ஆபரேஷன் தண்டுவடத்துல எனக்கு பண்ணுனதுங்க சார். ஆபரேஷன் தண்டுவடத்துல பண்ணிட்டீங்க? சரி. பண்ணியாச்சு சார். பண்ணி ஒரு 6 வருஷம் கழிச்சு கீழே விழுந்துட்டேன் சார், வேன்ல இருந்து. சரி. விழுகும் பொழுது அந்த டிஸ்க் நலுகி இருந்துச்சு சார், லைட்டா இருந்தது. சரி. மறுதரம் கொண்டு போய் காமிக்கும் போது ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி. ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னா நான் சரி, சின்ன பிள்ளைங்களா ஆச்சு, குழந்தைங்களா ஒரு 25 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த ஒரு ஒத்த கால் வலி வந்ததுக்குன்னு பண்ணுனது. சரி. அந்த வலி எனக்கு நின்னது இல்லைங்க சார். சரி. நரம்பு தொடையில. சரி. ரெண்டாவது இந்த ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி மறுதரம் வந்தேன். இப்ப ரொம்ப வலி, பெயின், எனக்கு கால்லாம் மரத்து போனது சார். சரிம்மா. இப்ப அது ஆபரேஷன். சரிம்மா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணீங்கம்மா? 24 வருஷம் ஆச்சுங்க சார். சரி, 24 வருஷத்துக்கு அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணதுனால எந்த தொந்தரவும் இல்ல? இல்லைங்க சார், அதுக்காண்டி வலி இருந்துகிட்டே தான் சார் இருக்கு. எனக்கு 25 வருஷமா இருந்துகிட்டே தான் இருக்கு. சரிம்மா. எத்தனை பிள்ளைகள் இருக்காங்கம்மா? 2 பையன் ஒரு பொண்ணு சார், 3 பிள்ளைங்க. சரிம்மா. ஒவ்வொரு சுகப்பிரசவம் இருந்தாங்களா, சர்ஜரியா? சர்ஜரி தான் சார். சர்ஜரி பண்ணாங்களாமா? ஆமாங்க சார். சரி, அதுலயும் முதுகு தண்டுவடத்துல ஒவ்வொரு சர்ஜரிக்கும் ஆபரேஷன் இன்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க, அப்படிதானே? ஆமாங்க சார். இப்ப தண்டுவடத்துல இருந்து தண்ணி நீர் எடுக்கிறேன்னு சொல்லி நீர் எடுத்தாங்க சார். சரிம்மா, போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா, முதுகு தண்டுவடத்துல டிஸ்க் விலகிட்டுன்னு சொல்லி நிறைய பேர் குறையாத ஒரு குறையா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ முதுகு தண்டுவடத்தோட படைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். முதுகு தண்டுவடத்தோட படைப்போட நோக்கம் என்ன? ஒவ்வொரு முதுகு தண்டுவட எலும்புக்கு இடையிலையும் நமக்கு ஜவ்வு படைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நமக்கு நல்லா குனிய முடியுது. இப்போ மணிக்கட்டு இருக்கு. இந்த மணிக்கட்டு எலும்புல 2 எலும்புக்கு இடையில ஜவ்வு இருக்கு. இதுல கேப் இருக்கு போய் தான் நமக்கு நல்லா சுத்த முடியுது. அதே மாதிரி இந்த கழுத்து தண்டுவடம், முதுகு தண்டுவட பகுதியில் ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில ஜவ்வு இருக்கு, அது கேப் இருக்கு. அதனாலதான் நம்ம நல்லா குனிய முடியுது, பின்னால வளைய முடியுது, உடம்பு சுருட்ட முடியுது, பயிற்சிகள்லாம் பண்ண முடியுது, வேலைகள்லாம் செய்ய முடியுது, பிளெக்சிபிள் பண்ண முடியுது. இது அந்த ஜவ்வுக்குள்ள நம்ம அந்த அந்த முதுகு தண்டுவடம் விலகி வந்தாதான் நமக்கு எல்லா பிளெக்சிபிளும் நடக்கும். முதுகு தண்டுவடம் விலகக்கூடாது, ஒரே மாதிரியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தப்பு. முதுகு தண்டுவடம் பின்னால விளையணும், முன்னால விளையணும், சைடுல விளையணும். அப்பதானே விலகி நேரே வந்தா தானே, அதுக்காக தானே அது படைக்கப்பட்டிருக்கு. அதோட படைப்போட நோக்கம் என்ன? ஒரே எலும்பா இருக்கிறதற்காக படைக்கப்பட்டிருக்கா? முதுகுன்னா குனியணும், சைடுல பின்னால விளையணும். அப்போ நமக்கு முதுகு தண்டுவடத்துல ஒவ்வொரு இடையில கேப் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம முன்னாலே நல்லா வளைஞ்சு பிளெக்சிபிளா இருக்கணும். அப்போ முதுகு தண்டுவடம் ஒண்ணுக்கு ஒண்ணு விலகி நேரே வரணும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, நமக்கு மாதவிடாய் நின்ற பிறகு அல்லது உடம்புல நீர்கள் நிறைய ஆயிட்டுனா, மாதவிடாய் நின்றது பிறகு ரத்தத்துல வாத நீர் அளவு அதிகமாயிட்டுனா, அல்லது சிறு வயதில தேவையில்லாம நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஏற்பட்டு உடம்புல நீர் அதிகமாயிட்டுனா, இப்படி இந்த முதுகுத்தண்டுவட கேப்புக்குள்ள நீர் கோர்த்து உள்ள வீங்கிட்டுனா, ஜவ்வு வீங்கி நரம்ப அழுத்திச்சுன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முதுகு தண்டுவடம் எவ்வளவுதான் விலகி நாளும் நேரே வந்துடும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு கூட நமக்கு முதுகு பாதிக்கப்படுறது கிடையாது. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னால மற்றொரு நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. பேர் உத்தரமூர்த்தி. எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம் மாவட்டம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
பாத்ரூம் காலையில பாத்ரூம் போறோம், உட்கார முடியுது, உட்கார்ந்து எழுதுறது ரொம்ப சிரமமா இருக்குங்க. ரெண்டு முட்டியும். ரெண்டு முட்டிலும் வலி இருக்கு. வயசு என்னையாச்சு உங்களுக்கு? வயசு 59. 59. ஆமா. சரிங்க, போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டுல நமக்கு வந்து ஜவ்வு விரிஞ்சு இருக்கும். முழங்கால் மூட்டுல உள்ள ஜவ்வு விரிஞ்சு இருக்கும். அதுக்குள்ள போய் இந்த விரிஞ்ச ஜவ்வுக்குள்ள உடம்புல உள்ள கேஸ் நீர்லாம் அங்க போய் டெபாசிட் ஆகும். ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து கேஸ் புகுந்து அங்க வீக்கத்தை ஏற்படுத்தி வலியை உருவாக்கும். நம்ம நேர்ல வந்தீங்கன்னா அது எதனால உங்களுக்கு அங்க கேஸ் புகுந்திருக்கா அல்லது உள்ள நீர் புகுந்திருக்கா. உடனே சிலர் எலும்பு தேய்மானம் ரிசல்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நிறைய ஓடுறாங்க, 60 வயசுல ஓடுறவங்களையும் பார்த்துருக்கோம். நல்ல ஓடி உடம்பு அந்த முழங்கால் மூட்டுக்கு நல்ல வேலை கொடுக்கிறவங்களுக்கு யாருக்காவது தேய்மானம் ஏற்படுதா? நல்ல மூடை சமந்து கோயம்பேடு மார்க்கெட்ல பாருங்க, முதுகுல மூடையை சமக்காங்க, வெயிட்ட காலில் முழங்கால் மூட்டை தான் தாங்கி நடக்கு. அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் ஏற்படுதா? பாத்தீங்கன்னா மூட்டுக்குள்ள நமக்கு அந்த ஜவ்வுக்குள்ள உடம்புல அதிகப்படியா இருக்கக்கூடிய கெட்ட கேஸ் நம்ம மூட்டு பகுதிகளுக்குள்ள ஜவ்வுக்குள்ள போய் டெபாசிட் ஆயிட்டோம்னா வீங்கிரும். உடம்புல உள்ள கெட்ட அமிலம் நீர், உடம்புல தேவையில்லாத நீர் அந்த ஜவ்வு பகுதிக்குள்ள போய் புகுந்துட்டுன்னா அந்த உள்ள வீக்கம் ஏற்பட்டு பாதிப்பாயிரும், வலி ஏற்படுத்தும். நீங்க நேரில் வந்தீங்கன்னா அது உண்மையிலே ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கா அல்லது அந்த மூட்டுல வந்து நீர் கோர்த்திருக்கா, கேஸ் டெபாசிட்டா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி பேசின நேயர் வந்து முட்டி வலி பத்தி கேட்டிருந்தாங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவடத்தை பத்தி நம்ம முழுசா முடிக்காம இருந்தோம். முதுகு தண்டுவட பகுதி ஒவ்வொரு ஜாயிண்டும் நல்ல பிளெக்சிபிளா இருக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. விலகி விலகி நேர வருவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ L4 L5 ஜாயிண்ட் இருக்கு. அந்த L4 L5 ஜாயிண்ட் ஜவ்வுக்குள்ள மாதவிடாய் நின்ற பிறகு வரக்கூடிய வாத நீர் அந்த ஜவ்வுக்குள்ள போய் புகுந்து வீங்கி நரம்பை அழுத்தும் போது நமக்கு காலுக்கு வரக்கூடிய நரம்புகள்லாம் அழுத்தப்படும் போது கீழே வரைக்கும் வெளிவர்றத பார்க்கும். இப்போ முதுகுத்தண்டு விட பகுதி குதிரை ஓட்டுறவங்களுக்கு வழி வருதா பார்க்கணும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு யாருக்காவது முதுகு தண்டு விடலாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விலகி போச்சு, முதுகு குதிரை ஓட்டுறவங்களுக்கு எப்படி தூக்கி போடும், முதுகு தண்டு விடம் எப்படி தூக்கி தூக்கி போடும், அவங்களுக்கு விலகி போயிருமா, முதுகு தண்டு விடம் விலகி போயிருமா? யோசிக்கணும். நமக்கு மூடச்சம்பந்து கோயம்பேடு மார்க்கெட்ல இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வெயிட்ட போட்டா முதுகு தண்டு விட விலகிருமா? விலகாது. அங்க கெட்ட நீர் புகுந்துட்டுனா, கெட்ட கேஸ் புகுந்துட்டுனா அங்க வந்து ஜவ்வு வீங்கி நரம்பு அழுத்தம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கோதண்டபாணி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்டில இருந்து. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா எனக்கு காலில் வந்து அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. சரி. எனக்கு முதுகு தண்டுல வந்து ஒரு ஆபரேஷன் வந்து காலில் ஒரு 13 வாட்டி பண்ணாங்க. 13 வாட்டி முதுகு தண்டுல தான் இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணாங்க. சரி. ஆனா இப்போ ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு ஐயா. கீழே குனிய முடியல, நிமிர முடியல, படுத்திருந்தா கூட வலிக்குது. நடக்க முடியுதா? நடக்கலாம் முடியுங்க ஐயா. சரி, அதாவது நடக்கன்னா நம்ம கரெக்டா ஸ்டெப் எடுத்து நம்ம ஒண்ணு வைப்போம், அது ஒரு பக்கம் போதா, நம்ம கண்ட்ரோலுக்கு இருக்கா? கண்ட்ரோலுக்கு தான் ஐயா இருக்கு. அதெல்லாம் கால் நம்ம தூக்கி வைக்கிற மாதிரி கால் கரெக்டா போகுது? ஆமாங்க ஐயா. மோஷன்லாம் ஃப்ரீயா போகுதா? அதெல்லாம் ஃப்ரீயா போகுதுங்க ஐயா. யூரின்லாம் நல்லா ஃப்ரீயா போகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. முதுகுல மட்டும் வலி இருக்கு. ஆமாங்க ஐயா. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட தொடர்ந்து ஒரே இடத்துல போட்டாங்களா மாறி மாறி போட்டாங்களா? தொடர்ந்து ஒரே இடத்துல தான் ஐயா போட்டாங்க. சரி, அந்த இடத்துல வலி இருக்கு. அந்த இடத்துல வலி இருக்கு. சரிங்க ஐயா. காலில் வந்து ஆபரேஷன் பண்றதுக்காக போட்டாங்களா? ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா. எங்க இருந்து பேசுறீங்க? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஐயா. குனிஞ்சு எதுவும் வேலை செய்ய முடியல அப்படிதானே? ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா, போனை கட் பண்ணிருங்க, நான் இருக்க வழக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இந்த நம்ம அலோபதியில தான் வந்து நவீன மருத்துவத்தில் தான் வந்து நமக்கு அது தண்டுவிட நரம்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா நம்மளோட சித்த மருத்துவத்துல அதை தண்டுவிட மூலனி தான் சொல்றாங்க.
அதுவும் மூளைதான். நமக்கு முதுகு தண்டுவடத்துல வரக்கூடாதும் அது ஒரு மூளைதான். உதாரணத்துக்கு சொல்றாங்க, இப்ப நமக்கு வந்து காலில் ஒரு எறும்பு கடிச்சிட்டு அதை வந்து நம்ம இன்னொரு காலை வச்சு ஒரு அழுத்தி அந்த எறும்பை கொண்டுருதோம். அப்போ நமக்கு அந்த ஆர்டர் எங்க இருந்து வந்தது? இடுப்புல இருந்து வந்துச்சு. அந்த மூளைத்தண்டுவட நரம்புல இருந்து வந்துச்சு, இடுப்பு பகுதியில இருந்து வந்துச்சு. நம்ம வந்து யோசிச்சு நமக்கு எறும்பு கடிக்கு அதை வந்து மூளை யோசிச்சு ஆர்டர் கொடுக்கல. அந்த அந்த முதுகு தண்டுவட நரம்புல இருந்து நமக்கு ஆர்டர் வந்துச்சு. இந்த கால் வந்து ஒரு அழுத்தி அந்த எறும்பை கொன்னுட்டு. அப்போ நமக்கு மூளையில இருந்து வரக்கூடிய நரம்பும் நமக்கு அத மூல நரம்புனி தான் சொல்றாங்க. அதான் தண்டுவட மூலனி தான் சித்தாவில் சொல்லப்படுது. அதுல போய் நம்ம தொடர்ந்து உணர்வு இல்லாம, அதாவது கீழே உணர்வு இல்லாம போறதற்காக, அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்காக நம்ம தொடர்ந்து ஒரே இடத்துல 13 ட்ரிப்பு அதை வந்து பஞ்ச் பண்ணா அது கட்டாயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால வீக்கங்கள் ஏற்படும். நமக்கு உடல் பலகீனமாகும் போது அல்லது உடம்புல நீர் அதிகமா வைக்கும் போது, கொழுப்பு அதிகமாகும் போதோ அல்லது நீர் அதிகமாகும் போதோ அல்லது ஏதாவது கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு ஒரு வைரஸ் ஃபீவர் வந்தாலும் முதல் வலிக்கிறது அந்த இடம் தான். நீங்க நேரில் வாங்க, கட்டாயம் அதுக்கு வந்து சித்த மருத்துவ முறையில் எங்களோட வைத்தியசாலையில் வந்து வஸ்தி ஒத்தல முறைகள் இதெல்லாம் கொடுத்த அந்த வலி வீக்கத்தை குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். நேர் இல்லை, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, முதுகுல வந்து தண்டுவடத்தில் இன்ஜெக்ஷன் பண்ணி ஊசி போட்டதுக்கு அப்புறம் இதே மாதிரி பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, வலி இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா அதான் மக்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு எல்லாம் முதுகு விலகுதா? டைவ் அடிக்காங்க, பின்னால முதுக பின்னால வளைச்சு டைவ் அடிக்காங்க, விதவிதமா வித்தைகள் செய்யறாங்க. அவங்களுக்கு முதுகு தண்டுவடம் விலகி போகுதா? இல்ல. அங்க முதுகு தண்டுவடம் விலகி நேரே வருவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. அது முதுகு தண்டுவடம் விலகி போச்சு அப்படின்னா எங்களோட வைத்தியசாலையிலாம் நாங்க, அதாவது மேல மாடிப்படியில ஒரு 5வது மாடியில இருந்து கீழே விழுந்துருவாங்க, 3வது மாடியில இருந்து கீழே விழுந்துருவாங்க. முதுகு தண்டுவடம் அப்படியே நல்ல விலகி போயிடும். நாங்க திருப்பி ஒருத்தர் காலை பிடிச்சுக்கிட்டு உடம்பு ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இழுத்து நேர விட்டுருவோம். வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை நேர்படுத்திடும். அப்படி விலகி போனாதான் நமக்கு வந்து அது பாதிப்பு. மற்றபடி விலகி நேர வர்றதுக்காக இப்போ வந்து நான் தான் ஜாயிண்ட் இருக்கு, நம்ம மணிக்கட்டு ஜாயிண்ட் விலகினாதானே அது ரொட்டேஷன் கிடைக்கும். விலகி நேர வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் படைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி முதுகு தண்டுவடம் விலகி நேர வர்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. முதுகு தண்டுவட பகுதியில நமக்கு வந்து நிறைய காரணங்கள்னால முதுகு தண்டுவடம் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ முதுகு தண்டுவட அந்த ஜவ்வுக்குள்ள L4 L5 ஜாயிண்ட் ஜவ்வு, L3 L4 ஜாயிண்ட் ஜவ்வு, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஜவ்வுக்குள்ளெல்லாம் நீர் புகுந்து வீங்கி நரம்ப பக்கத்தில் வர்ற நரம்ப அழுத்தும் போது வெளியிருக்கும். அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்ல என்ன செய்யணும்? அந்த வீக்கத்தை சுருங்க வைக்கணும். நீர்னால தானே வீங்கி இருக்கு. அப்போ அந்த வீக்கத்தை நீரை உடம்புல உள்ள கெட்ட நீர்களெல்லாம் வெளியேற்றி, உடம்ப கெட்ட நீர்களை வெளியேற்றுவதற்கு மருந்து கொடுக்கும்போது அது வெளியேறி அந்த தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய வீக்கம் சுருங்கிரும். அப்போ அழுத்தம் போயிடும். அப்படி ஈஸியா வைத்தியம் பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவட பகுதியில் கொழுப்பு அதிகமா இருந்தா, நான் வந்து வைத்தியம் பழகும் போது 25 வருஷத்துக்கு முன்னால அந்த எலும்பு, நமக்கு எலும்பு தான் தொழில், இதான் வைத்தியம் தான் தொழில்னு ஆகிப்போச்சு. அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வெட்டுவாங்க. அந்த கடைகள் எல்லாம் போய் நிற்பேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் எல்லா வேலையும் போட்டுட்டு அந்த மட்டன் வெட்டும் போது அந்த கடையிலே போய் நிற்பேன். இதை பார்ப்பதற்காகவே நிற்போம். அப்போ அந்த முதுகு தண்டுவடத்தை சுத்தி நமக்கு கொழுப்புகள் அதிகமா படிகிறதும், அந்த முதுகு தண்டுவட பகுதியிலெல்லாம் கொழுப்புகள் அதிகமா படியும் போது அந்த கொழுப்பு முதுகு தண்டுவட ஜவ்வை அழுத்தும் போது நரம்பு உள்ள தண்டுவட நரம்பு அழுத்தப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவரை சுத்தி கொழுப்பு, கர்ப்பப்பையை சுத்தி நீர்க்கட்டி, கர்ப்பப்பையை சுத்தி நீர்க்கட்டி இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் முதுகுல வலி இருக்கும்.
லிவரை சுத்தி கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் முதுகுல வலி இருக்கும். லங்ஸ்ல நீர் கோர்த்து இருக்கிறவங்களுக்கு முதுகுல வலி இருக்கும். கிட்னில நீர் கோர்த்து இருக்கிறவங்களுக்கு, கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கு, நிறைய பேர் கிட்னில கல்லடைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முதுகுல தான் வலி இருக்கும். குதிரை ஓட்டுறவங்களுக்கு வலி வர்றது கிடையாது. ஆனா கிட்னில கல் இருக்கிறவங்களுக்கு வலி இருக்கும். அந்த சிறுநீரக பாதையில இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டா முதுகு தண்டுவடத்துல வலி இருக்கும். அப்படி முதுகு தண்டுவடத்துல வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அப்போ நம்ம என்ன காரணங்கள் பார்த்து அதற்கேற்றார் போல எங்களோட மருத்துவமனையில சிகிச்சை கொடுத்து அதை நிரந்தரமா குணப்படுத்திடணும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் சரிதா. எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கேக்க நகர்ல இருந்து பேசுறோம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், நாங்க கேக்க நகர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. பையன் 20 வயசு ஆகுது, காலேஜ் படிக்கிறாங்க. சரி. அவங்க 10th முடிக்கும் போதே முதுகு தண்டு வளைஞ்சு போயிருக்குன்னு சொன்னாங்க. சரி. இடுப்புக்கு மேல. சரி. அது போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அது ஓலியோசிஸ் சொன்னாங்க. என்னமா? ஓலியோசிஸ் சொன்னாங்க சார். அது சரி சரி. அது சித்தாவில போய் நம்ம அண்ணா ஆர்சியில போய் கேட்டதுக்கு அது சென்ட்ரல்ல போய் ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க சார். சரி. அது ஒரே குழப்பமா இருக்கு. அது பின்னாடி விட்டா அது பேக் பெயின் வரும்னு சொல்றாங்க. சரி. அது ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்றது ஒரே குழப்பமா இருக்கு. சரி. நாங்க டிவில உங்களை பார்த்துட்டே தான் சார் இருக்கோம். நாங்களும் ட்ரை பண்றோம், கிடைக்கல. சரி, பாத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன இருக்கிற கேக்க நகர் தானே? ஆமா சார். சென்னையில உள்ள கேக்க நகர் தானே? ஆமா சார், கேக்க நகர் தான். 4 ஸ்டெப் வச்சா எங்க கிளினிக் வந்துருவாங்க. 1/2 கிலோமீட்டர்ல எங்க கிளினிக் இருக்க? ஆமா சார். நேர்ல வந்து பாத்துருக்கலாமே. சரி சார், நேர்ல வந்து பார்க்கலாமா சார்? சரிம்மா, அதாவது நேர்ல வாங்க. அதாவது பாத்தீங்கன்னா முதுகு தண்டு விடம் குதிரை ஓட்டுறவங்களுக்கு யாருக்காவது முதுகு தண்டு விடம் பாதிக்கப்பட்டுன்னு யாராவது வந்து படுக்காங்களா? கிடையாது. சர்க்கஸ் விளையாடுறாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்றாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பலவிதமான வித்தைகள் செய்யறாங்க, அவங்களுக்கெல்லாம் முதுகுல வலி வந்துட்டா முதுகை போட்டு நல்லா ஃபிளெக்சிமா விரிக்காங்க, சுருள்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நமக்கு முதுகுல பாதிப்பு கிடையாது. முதுகு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு, விளைந்து போறதுக்கு உள்ள அந்த முதுகு தண்டு விட பகுதியில் நமக்கு உள்ளுக்குள்ள ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டா இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும். லங்ஸ்ல டிபி, அதாவது லங்ஸ்ல ஏதாவது ஆஸ்துமா ப்ராப்ளம், நுரையீரல் கோளாறு, அதுல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், லங்ஸ் வழியா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் முதுகு தண்டு விடத்தை பாதிக்கும். இந்த மாதிரி கிருமி தொற்றுகள், சைனஸ் குழி, லங்ஸ், அந்த சுவாச மண்டலங்கள், அந்த பாதைகள்ல வழியா நமக்கு வரக்கூடிய கிருமிகள் முதுகு தண்டு விடத்துல டெபாசிட் ஆகி அங்க அதுல இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். அப்போ நமக்கு முதுகு வளையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிலே பார்க்கல, நமக்கு தொடர்ந்து வெயில் படாம இருப்பாங்க. உடம்புல வெயிலே படாது, விட்டமின் D3 இருக்காது. சும்மா ஏசியில் இருப்பாங்க, அல்லது வீட்டுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலுக்குள்ளே போயிடுவாங்க, வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. கிரவுண்டில் எந்த ஒரு விளையாட்டும் உடம்புல வெயில் படாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி நுரையீரல் கோளாறு, இந்த மாதிரி பாதிப்பு அங்கே இன்ஃபெக்ஷன், முதுகு தண்டு வட பகுதியில் இன்ஃபெக்ஷன், சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அதாவது மேல இருந்து வரக்கூடிய லங்ஸ், சுவாச மண்டலங்கள் வழியா, நுரையீரல் வழியா முதுகு தண்டு வடம் பாதிக்கப்படலாம் கிருமி தொற்றுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக பாதை வழியா நமக்கு யாராவது யூரின் இருந்துட்டு போயிருப்பாங்க, ஏதாவது நோய் இருக்கும், கிருமி தொற்று இருக்கும், அதுல யூரின் தண்ணி விடுறதுக்கு முன்னால இவன் யூரினை பண்ணிட்டு போயிடுவான். அப்ப கிருமி தொற்றுகள் ஏற்பட்டுரும் சிறுநீரக பாதை வழியா. இதை கவனிக்காமலே விட்டுட்டா அங்க யூரின் பை, கிட்னி பகுதி, அந்த வழியா முதுகுத்தண்டு விட பகுதியில நமக்கு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க நேர்ல வரும்போது இது எதனால, வெயில் படாம வளர்ந்ததா அல்லது
இன்ஃபெக்ஷனா நுரையீரல் கோளாறு வழியா வந்தா, நுரையீரல் சுவாச மண்டல வழியா வந்தா இன்ஃபெக்ஷனா, அல்லது சிறுநீரக பாதை வழியா வந்த இன்ஃபெக்ஷனா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடலாம். நேரில் வந்து பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீராத கழுத்து வலி இருந்துட்டே இருக்கும். அவங்க வந்து புது விதமான எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. இருந்தாலும் எதுவுமே வந்து அவங்க கழுத்து வலியை வந்து சரி செய்யவே செய்யாது. அதுக்கு என்ன வழி இருக்கு, எதனால ஏற்படுது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா நிறைய வேலை, கடினமான வேலைகள் செய்து பொழப்ப நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அரிசி மார்க்கெட்ல பாருங்க, தலையில ஒரு நாளைக்கு 100 மூடைய சுமந்து, ஒரு 50 கிலோ மூடைய, ஒரு 100 மூடைய டெய்லி சுமந்து அந்த 20 அடி உயரம் ஏறி ஏறி போய் அட்டி போடுவாங்க, அந்த அடுக்குவாங்க. அரிசி மார்க்கெட்ல லாரி எல்லாம் ஏத்துவாங்க. இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. ஆர்சி பாலாஜி. எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து மேடம். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். எனக்கு இந்த இடுப்புல வந்து இந்த இப்போ பால் இருக்குதுங்களா, பால் ஜாயிண்ட், இடுப்பு பந்துக்கிட்ட மூட்டு, ரெண்டு பக்கம் பால் வந்து தேஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போறவ ஆபரேஷன் பண்ணணும் சரி சொல்றாங்களா காணு. சரி, அதுக்கு வேற ட்ரீட்மெண்டே கிடையாது சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு எதனா வேற இது இருக்குதா சார்? இந்த முக்கிய ரொம்ப நோவு, இடுப்பு நோவு, சரி, இந்த கீழு, இந்த தொடை பக்கத்துல கீழ் இருக்குது இல்லையா, அது ரொம்ப நோவு, நடக்கிறதுக்கே ஆகல. சரிங்க ஐயா. என்ன வேலை பாத்தீங்க? என்ன வேலை பாத்தீங்க? இங்க சாய்பாபா ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குது ஐயா. என்ன வேலை, ஒர்க் என்ன வேலை பாத்தீங்க? சார் என்ன வேலை பாத்தீங்க? நீங்க எங்க வேலை பாத்தீங்கன்னு கேக்குறாங்க ஐயா. என்ன வெளியதான் பாத்துருக்கு, ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து. சரி, வெயிட் எவ்வளவு இருக்கீங்க ஐயா? வெயிட்? ஹலோ, சரிங்க ஐயா, போனை கட் பண்ணிருங்க, நான் இதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இடுப்பு பந்துக்கிண்ண மூட்டு இறுக்கம், வாதம், இந்த பால் ஜாயிண்ட், இடுப்புக்கு கீழே, இந்த வால் எலும்புக்கு கீழே, நம்ம அந்த தொடை எலும்புக்கு மேல இடுப்புக்கு கீழே அந்த பால் எலும்போட முனப்பகுதி, அந்த பால் ஜாயிண்ட் உருண்டாதான், இப்படி உருளணும், உருண்டாதான் சப்பனங்கால் போட்டு உட்கார முடியும், குத்த வச்சு உட்கார முடியும், மாடிப்படி ஏற முடியும். எல்லா அந்த பால் ஜாயிண்ட் நல்லா உருண்டாதான் எல்லா பிளெக்சிபிளான மரங்கள் ஏற முடியும், எல்லாமே செய்ய முடியும். இந்த பால் ஜாயிண்ட் உருண்டாதான் நல்லா நடக்க முடியும், பிளெக்சிபிளா மாடிப்படி ஏற முடியும், இறங்க முடியும். அந்த பால் ஜாயிண்ட் உருண்டாதான். இப்ப அந்த பால் ஜாயிண்ட் உருளணும்னா இந்த மேல் பகுதி, அந்த மேல் எலும்புக்கும் அந்த பால் ஜாயிண்ட் எலும்போட முனப்பகுதிக்கும் கேப் வேணும். இந்த பால் ஜாயிண்ட் இப்படிதான் இருக்கு, இந்த கேப் இருக்கணும். அந்த கேப் இல்லாம அங்க வீக்கம் வந்துட்டுன்னா, உள்ள வீங்கி போச்சு, அந்த பால் ஜாயிண்ட் போய் பால் ஜாயிண்ட சுத்தி வீக்கம் வந்துட்டு அப்படின்னா அது உருளாது, இறுக்கம் ஏற்பட்டுரும். அப்போ இந்த பால் ஜாயிண்ட சுத்தி வீக்கம் எதனால வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். பால் ஜாயிண்ட சுத்தி வீக்கம் எதனால வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். இப்ப பார்க்கலாம், நிறைய பேர் வந்து கிட்னி பிரச்சனை ஏதாவது இருந்தா, அங்க இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தா, லிவரை சுத்தி கொழுப்புகள் அதிகமா இருந்தா, கிட்னியை சுத்தி கொழுப்புகள் அதிகமா இருந்தா, இந்த மாதிரி வாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலர் பார்க்கலாம், எந்த ஒரு உடற்பயிற்சிகளுமே செய்ய மாட்டாங்க, அந்த பந்துக்கு இந்த மூட்டை வாழ்நாள்ல எந்த ஒரு ரொட்டேஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்பனங்கால் போட்டு உட்கார்ந்தாதான் அந்த பால் ஜாயிண்ட் ரொட்டேஷன் கிடைக்கும். நல்ல உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பால் ஜாயிண்ட் ரொட்டேஷன் கிடைக்கும். இப்படி ரொட்டேஷனே இல்லாம அங்க இறுகி போச்சுன்னா, இறுகி போறதுனால கிட்னி பாதிக்கும், கிட்னி பாதிச்சதுனால அந்த பந்துக்கிண்ண மூட்டு இறுக்கம் ஏற்படும். இப்ப நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனை இருந்தா தோள்பட்டை வலி வரும். நுரையீரல் பிரச்சனை, வீசிங் பிரச்சனை, நுரையீரல்ல நீர் கோர்த்துக்கிட்டுனா தோள்பட்டையில வலி இருக்கும்.
அதே மாதிரி கிட்னியை சுத்தி நீர்க்கட்டு, கிட்னியை சுத்தி கொழுப்பு, இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா, லிவரை சுத்தி கொழுப்பு, இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இந்த பந்துக்கிண்ண மூட்டு இறுகிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், சிறுநீர் பை, யூரின் பை, மலப்பை இங்கெல்லாம் வந்தா உள்புண்ணு ஏற்பட்டு அங்கெல்லாம் நீர்க்கட்டுகள் ஏற்பட்டு அந்த பந்துக்கிண்ண மூட்டுக்குள்ளெல்லாம் நீர் கோர்த்து உள்வீக்கம் நீங்கிட்டுன்னா அந்த பால் ஜாயிண்ட் உருள முடியாது. இப்ப பல்லு சரியா வளர்க்கல, சீல் பிடிச்சிட்டு நல்லா சமைக்க முடியுமா? பல்லுல சரியா வளர்க்கல, அழுக்கு தங்கிட்டு உள்ள பல்லு வீங்கி போச்சு, சீல் பிடிச்சிட்டு நல்லா எலும்புலாம் கடிச்சு விளக்க முடியுமா? அதே மாதிரிதான் இந்த அந்த பந்துக்கிண்ண மூட்டு பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய கிட்னி, யூரின் பை, மலப்பை அங்க இருக்கக்கூடிய இடம் சுத்தம் இல்லாம கழிவுகள் தேங்கி, கழிவுகள் உள்ளுக்குள்ளே தேங்கி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அங்க வீங்கி போச்சு. அதனால அந்த பந்துக்கிண்ண மூட்டு இறுக்கம் ஏற்பட்டிருக்கும். அது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அது எதனால நமக்கு உருளல? நான் சொன்ன மாதிரி உள்ள வீக்கம் வீங்கி உருளையா, அல்லது சிலர் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரு நேரம் பார்த்தோம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் நந்தினிங்க. எங்க இருந்து பேசுறீங்க? பூந்தமல்லியில இருந்து பேசுறேன். வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சரி. உங்ககிட்டதான் கை மூட்டு விலகிடுச்சு, கட்டு போட்டு வந்தேன் நானு. கை மூட்டா? ஆமா. சரி. மணிகண்டு இதுல மணிக்கட்டுலையா? ஆமா. சரி. அது இப்போ அப்ப இடுப்புலயும் அடிபட்டிருக்காப்புல இருக்கு, நாங்க கவனிக்காம விட்டுட்டோம். சரி. இப்ப 6 வருஷமா பாத்தீங்கன்னாக்கா அந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாவே பேக் பெயின், வலி, தொட வலி எல்லாமே இருக்கு, சப்பெல்லாம் வலிக்குது. சரி. மூட்டுக்கு கை கால் எல்லாமே ஃபுல்லாவே லெஃப்ட் சைட் மட்டும்தான். சரி, அதாவது நீங்க கீழே விழுந்திருக்கீங்க, மணிக்கட்டுல விலகிட்டா கிராக் ஏற்பட்டு இங்க வந்து கட்டு போட்டீங்களா? கிராக் வந்துதான் கிராக் அத மணிக்கட்டுல கிராக் வந்தாதான் கட்டு போட வேண்டியது. கட்டு போட்டு அது சரியாயிட்டா? அது சரியாயிடுச்சு சார். இப்ப அப்போ அடிப்பட்டதுல இதை கவனிக்காம விட்டுட்டோம். அன்னைக்கு வலிச்சதா? அப்ப வலி இருந்ததா? அப்ப அந்த அளவுக்கு வலி எல்லாம் இல்ல. அந்த அளவுக்கு இடுப்புல வலி இல்ல? ஆமா. யாருக்கு? இப்போ யாருக்கு? எனக்குதான். வயசு என்னாச்சு? எனக்கு 40 40. எத்தனை வருஷத்துக்கு முன்னால கீழே விழுந்தீங்க? அது ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு சார். 8 வருஷம். அப்ப 32 வயசுல. சரி. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே விழும்போது கையில மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சு, அதை கெட்டு போட்டு சரியாயிட்டு. இந்த லெப்ட் சைடுல நமக்கு இடுப்பு வலிக்கும் அந்த பழைய அடிக்கும் சம்பந்தம் கிடையாது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கலாம், வெள்ளப்படுதல் அதிகமா இருக்கலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், சிறுநீரக பாதையில இன்ஃபெக்ஷன், உள்புண்ணு இருக்கலாம். அதனால நமக்கு இடது பக்கம் ஃபுல்லா வலி வரலாம். நமக்கு அந்த கிட்னி, சிறுநீரக பாதை, அந்த சிறுநீரக பாதைகள், யூரின் பை, இந்த ஏரியாலாம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுட்டுன்னா நமக்கு ஒரு சைடு ஃபுல்லா வலிக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி கீழே விழுந்தது இப்பெல்லாம் வலிக்காது. 8 வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு உடைஞ்சா நல்லா சரியாகி இப்ப நல்லா நடக்கத்தான் முடியும். இப்ப வந்திருக்கக்கூடிய வலி ஒரு சைடு ஃபுல்லா லெப்ட் சைடுல மட்டும் வலிக்கிறதா சொல்றீங்க. இது முழுக்க முழுக்க இது இன்ஃபெக்ஷனால. ஏன்னா நீங்க லெப்ட் சைடுன்னு சொல்றீங்க. லெப்ட் சைடுல இடுப்புல பின்பக்கத்துல காலோட சேர்த்துன்னு வலிக்குன்னு சொல்றீங்க. அது முழுக்க முழுக்க இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், அல்லது உடம்பு ஓவர் உஷ்ணத்தினால வெள்ளப்படுதல், சிறுநீரக பாதிப்பு, வீக்கம், அதனால உங்களுக்கு வலி வரலாம். நேர்ல வந்தீங்கன்னா எங்களோட வைத்தியசாலையில பெண் மருத்துவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளுக்கு ஏற்றார் போல, அது நான் சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷனாலதான் வலிக்கா, உடம்பு உஷ்ணத்தினால வெள்ளப்படுதல், சிறுநீரக பாதை இன்ஃபெக்ஷன் ஆச்சா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல மருந்துகள் கொடுத்து நிரந்தரமா குணப்படுத்திடுவாங்க. பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, உங்க பெயர் சொல்லுங்க. கணேசமூர்த்தி. எங்க இருந்து பேசுறீங்க?
ஈரோடு மாவட்டம் பெருந்தரை. வைத்தியர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார் அந்த ஷோல்டரு 2 மாசத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டேன் சார். சரி, 2 மாசத்துக்கு முன்னாலயா? ஆமாம் சார். சரி. கையை நல்லா ஊனிட்டேன் சார் கீழே. சரி. மாவு கட்டு போட்டிருந்தாங்க. சரி. 2 மாசம் போட்டிருந்தாங்க. சரி. அந்த மணிக்கட்டு வலிச்சு. சரி, அதாவது மணிக்கட்டுல எந்த பாதிப்பும் இல்லல்ல? ஷோல்டரு ஐயா, வலிக்கு. ஐயா மணிக்கட்டுல கீழே விழுந்தப்போ ஏதாவது கிராக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு இருந்ததா? ஆமாங்க, கிராக் ஆயிருந்ததுங்க மணிக்கட்டுல. ஆமாங்க. சரி, மணிக்கட்டுல கிராக். சரி, தோள்பட்டையிலே கிராக்கா டிஸ்லோகேஷனா? இல்ல, கிராக் தாங்க. தோள்பட்டையிலே கிராக்கா? தோள்பட்டையில கிராக் இல்ல சார், வலி குத்துற மாதிரி இருக்கு. சரி, வலி வந்து மணிக்கட்டுல இருக்கா தோள்பட்டையில இருக்கா? தோள்பட்டையில சார். ரெண்டும் ஒரே கையிலையா? இல்ல, ஒரு கையில. அதாவது மணிக்கட்டுல வலி டேமேஜ் ஆயிருக்கிறதும் ஒரே கையில தான், தோள்பட்டையில டேமேஜ் ஆயிருக்கிறதும் ஒரே கையில தான். சார், மணிக்கட்டுல அடிபட்டிருக்கிறது எந்த கைங்கய்யா? இது சோத்தாங்கை சார். சோத்தாங்கை. தோள்பட்டையில அடிபட்டு இருக்கிறதும் சோத்தாங்கை தானா? ஆமா, சோத்தாங்கை. சரிங்க ஐயா, போனை கட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கீழே விழுந்திருக்கீங்க, தோள்பட்டையில எலும்பு கிராக் ஆயிருக்கிறதா சொல்றீங்க. வயசு என்னன்னு சொல்லல. பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலதான் நமக்கு பந்துக்கிண்ண மூட்டு அந்த கீழே விழுந்தா கிராக் ஏற்படும். ஒரு 60 வயசுக்கு மேல. அதுக்கு முன்னால இளம் வயதுல வந்து நமக்கு தோள்பட்டையில கிராக் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அங்க தோள்பட்டையில எலும்பு முனப்பகுதியில சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். அதாவது சின்ன வயசுல தோள்பட்டையில கிராக் ஏற்படக்கூடாது. தோள்பட்டை விலகலாம், தோள்பட்டை விலகலாம், அந்த அழுத்தம் தாங்காம விலகி வெளியில வரலாம். ஆனா கிராக் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுனால நமக்கு அங்க எலும்போட முனப்பகுதியில சத்து உரியப்படுது. மணிக்கட்டிலே எலும்பு கிராக் ஆகுது. அப்போ நீங்க நேரில் வரணும். இது எதனால உங்களுக்கு உடல் பலகீனம், உடல் ஆரோக்கிய குறைபாடு எதனால இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். 2வது, அங்க கெட்டு போட்டிருக்காங்க, மாவு கட்டு. இந்த மாதிரி 2 மாசம் கட்டாயம் தோள்பட்டையில கெட்டு போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு அங்க வந்து நரம்புகள் அழுத்தப்பட்டு மணிக்கட்டுல வலி வரும். அதை பார்க்கணும். ஏன்னா நாங்க நிறைய மாவு கட்டு எங்களோட வைத்தியசாலைக்கு கெட்டு போட்டுக்கிட்டு வராங்க. தோள்பட்டையில அடிபட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இறுகி அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படுற அளவுக்கு கெட்டு போட்டு வராங்க இந்த தோள்பட்டையில. ஏன்னா நமக்கு வந்து கம்மங்குட்டு பகுதி உள்ளுக்குள்ளதான் நரம்புகள்லாம் போயிட்டு இருக்கு, வெளியில கிடையாது. உள்ளுக்குள்ளதான் நிறைய நரம்புகள்லாம் போகுது. அந்த இடத்துல நல்லா சுத்தி துணியை சுத்தி நல்லா இறுக்கமா கெட்டு போட்டாங்கன்னா கையிலையும் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க நேரில் வாங்க. அது மணிக்கட்டிலையும் உண்மையிலே கிராக் இருக்கா, தோள்பட்டையிலையும் உண்மையிலே கிராக் இருக்கா, அது இனிமே கெட்டு தேவையா, இனிமே பயிற்சிகள் உடற்பயிற்சிகள் தேவையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தி எல்லாம் வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. உங்க வைத்தியசாலை எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, எங்களோட வைத்தியசாலை சென்னையில வடபழனியில லக்ஷ்மண் சூரதிக்கு ஆப்போசிட்ல அந்த உதயம் தியேட்டர்ல இருந்து கோயம்பேடுக்கு போற வழியில அந்த மெயின் ரோட்ல எங்களோட வைத்தியசாலை இருக்கு. எலும்பு முறிவுக்கு புத்தூர்கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர் என்ற பேர்ல கீழே தரைதளத்துல கெட்டு போகக்கூடிய வைத்தியசாலை. கழுத்து வலி, முதுகு வலி, குதிங்கால் வலி, முழங்கால் மூட்டு வலி, இந்த மாதிரி மற்ற வியாதிகளுக்கு, கர்ப்பப்பையில நீர்க்கட்டி, லிவரை சுத்தி கொழுப்பு, இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் எங்க வைத்தியசாலையில எங்க மருத்துவமனையில பாத்தீங்கன்னா சித்தா எம்டி முடித்த மருத்துவர்கள், பிஎஸ்எம்எஸ் முடித்த மருத்துவர்கள், பெண்கள் ஆண்கள் பணிபுரிகிறாங்க. அவங்க உங்க நோய்க்கேற்றவாறு, இப்ப முதுகு வலி இருக்குன்னா நேர முதுகு எலும்புல பார்க்க மாட்டாங்க. ஏதாவது சளி இருக்கா, சளினால முதுகுல வலி இருக்கா, கழுத்து வலிக்குன்னா உங்களுக்கு வந்து
மூக்கடைப்பு இருக்கா, சைனஸ் பிரச்சனை இருக்கா? மூக்கடைப்பு இருந்தாலும் சிலருக்கு சைனஸ் பிரச்சனை அதிகமா இருந்தாலும் கழுத்துல வலி இருக்கும். அப்ப கழுத்து வலின்னா நேர கழுத்துல எலும்புல பிரச்சனைனா பாரம்பரிய வைத்தியர்கள் நாங்க வைத்தியம் பார்ப்போம். சைனஸ் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சைனஸ் பிரச்சனைக்கு மருந்து கொடுத்து அதை சரி பண்ணி அந்த கழுத்து வலியை போத்தி போய்க்கிடுவாங்க. மேல் முதுகுல வலி, பித்தப்பையில கல் இருக்கா? பித்தப்பையில கல் இருந்தா என்ன செய்யும்? வாமிட் சிம்டம்ஸ் அதிகமா இருக்கும். வாமிட் இருக்கும், தலை சுத்தல் வரும், இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். அவங்களுக்கு எங்களோட வைத்தியசாலையில சித்த மருத்துவர்கள் பித்தப்பையில் உள்ள கல்லை கரைக்கிறதுக்கு மருந்துகள் கொடுத்து அதை நிரந்தரமா குணப்படுத்துவாங்க. அதே மாதிரி லங்ஸ்ல நீர் கோர்த்து இருக்கு, முதுகுல வலி இருக்கு, லங்ஸ்ல நீர் கோர்த்து இருக்கா, லங்ஸ் பாதிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதற்கேற்றார் போல லங்ஸ் நுரையீரல் கோளாறு, ஆஸ்துமா பிரச்சனை அப்படின்னா அதுக்கு மருந்து கொடுத்து நிரந்தரமா குணப்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு வயிறு புண்ணாகி போயிருக்கும், அல்சர், எதையுமே சாப்பிட முடியாது. சாப்பிடலன்னு உடனே என்ன செய்யும்? உடல் நல குறைபாடு ஏற்படும், சத்து குறைபாடு இருக்கும், உடம்பு ஃபுல்லா டயர்ட் ஆயிடுவாங்க. உடல் நல குறைபாடுகள் ஏற்படும், எல்லா ஜாயிண்ட்டுகளும் வலிக்கும், உடம்புல புரோட்டீன் லாஸ் ஆகும், மசில் லாஸ் ஆகும், எலும்பு ஜாயிண்ட் முனப்பகுதியெல்லாம் வலிக்கும். அல்சர் இருந்தா அவங்களுக்கு வயிற்றை சரி பண்ணி, வயிற்றுல குடல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி எங்க மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்து அதை குணப்படுத்துவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதுகுல வலி, முதுகுல எதனால வலிக்கு? நீர்க்கட்டுனால, ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து வீங்கி நரம்பு அழுத்துதா, லிவரை சுத்தி கொழுப்பு இருக்கா, அல்லது கிட்னியை சுத்தி கல்லடைப்பு ஏதாவது இருக்கா, கிட்னிக்கு அந்த சிறுநீரக பாதையில, அதனால முதுகுல வலிக்கா, அல்லது உண்மையில எலும்புல தான் வலிக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து எங்களோட மருத்துவர்கள் சிகிச்சை கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடுப்ப பந்துக்கிண்ட மூட்டு இறுக்கம், அந்த இடுப்பு பந்துக்கிண்ட மூட்டு எதனால இறுக்கம் ஏற்பட்டுச்சு, அந்த உள்பகுதிக்குள்ள எதனால வீக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுப்பாங்க. முழங்கால் மூட்டு வலி, அந்த முழங்கால் மூட்டு வலியில ஜவ்வு கிழிஞ்சதுன்னா பாரம்பரிய வைத்தியர்கள் அதை நேர்படுத்தி அந்த ஜவ்வுக்கு மூட்டு விலை இருக்கிற மூட்டை நேர்படுத்தி கெட்டு போட்டு ஜவ்வு கிழிதலுக்கு கெட்டு போடுவாங்க. எலும்பு முறிவுன்னா அதுக்கு கெட்டு போட்டு குணப்படுத்துவாங்க. ஆனா மூட்டுக்குள்ள ஜவ்வுக்குள்ள நீர் புகுந்து கேஸ் புகுந்து உள்ளுக்குள்ள வீக்கத்தை ஏற்படுத்தி மூட்டில் வாத பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எங்களோட மருத்துவர்கள் அந்த நீர்க்கட்டுகளை களைத்து வெளியில் எடுப்பதற்காகவும், வாயு பிரச்சனை இருந்தால் அதை களைத்து வெளியில் எடுப்பதற்காகவும் மருந்துகள் கொடுத்து அதை குணப்படுத்துவாங்க. அதே மாதிரி கணுக்கால் வலி, சக்கரை வியாதி நோயாளிகளுக்கெல்லாம் கணுக்கால்ல கருத்து போய், இப்போ ஒரு பானை இருக்கு, ஒரு பானையில தண்ணி வச்சிருக்காங்க, அந்த தண்ணியில அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கு எங்க படியும்? கீழே தான் படியும். அந்த பானையில தண்ணி, அழுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா கீழே படியும். அதே மாதிரி ரத்தத்துல உள்ள கெட்ட அமிலங்கள் எல்லாம் கணுக்கால்ல போய் டெபாசிட் ஆகி அங்க உறைஞ்சு போயிடும். அப்போ ரத்தோட்டத்தை பாதிச்சு அங்க கணுக்கால் பிரச்சனை, வீக்கம், வலி, கருத்து போகுதல், புண்கள் ஏற்படுதல், இதுக்கெல்லாம் எங்க மருத்துவமனையில அந்த ரத்தோட்டத்தை மசாஜ் மூலங்களாக ரத்தோட்டத்தை கொண்டு வந்து அந்த கழிவுகள் அதை கரைத்து மலம் மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றுவதற்கு மருந்து கொடுத்து அது நிரந்தரமா குணப்படுத்துவாங்க. குதிங்கால் வலி, குதிங்கால் வலி எதனால இருக்கு? சத்து குறைபாடுனால இருக்கா, அல்லது உடம்புல கெட்ட நீர்கள், காலிலே எந்திரிச்ச உடனே வலிக்கும், ஊன முடியாது, நடக்க நடக்க ஒரு 10 ஸ்டெப்ல வலி குறைஞ்சிரும், திருப்பி ஒரு சோபாவிலேயோ ஒரு சேர்லயோ உட்கார்ந்தா வலி, உட்கார்ந்துட்டு திருப்பி ஒன்னா திருப்பி வலிக்கும். அது அலோபதி மருத்துவத்துல எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு, முள்ளு மாதிரி எக்ஸ்ட்ரா எலும்பு வளர்ந்துட்டுமாங்க. முள்ளு மாதிரி எலும்பு வளர்ந்தா நடக்க நடக்க குத்திக்கிட்டு சதைய பழக்கெல்லாம் செய்யும், வலி கூடெல்லாம் செய்யும். அது கிடையாது. சித்த மருத்துவத்துல அது குதிங்கால் வாதம், வாத நீர் அங்க டெபாசிட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்க நைட்டு படுக்கும்போது உடம்புல உள்ள கெட்ட வாத நீர்லாம்
கால் பாதத்துல தங்குது. ஊனும் போது ரத்தம் இல்லாம வாத நீர்ல ஊன்றதுனால நமக்கு அங்க வலி வருது. நடக்க நடக்க களைஞ்சி ரத்தம் வந்துருது. ரத்தம் அந்த இடத்துக்கு வந்துடுறதுனால வலி போயிருது. இப்படி குதிங்கால் வலி, சத்து குறைபாடுனால குதிங்கால் வலி வந்தாலும் சரிதான், அல்லது உடம்புல கெட்ட நீர்கள்னால குதிங்கால் வலி வந்தாலும் சரிதான். அனைத்து விதமான எலும்புகள் வலி, உடல் வலிகளுக்கு எங்களோட வைத்தியசாலையில என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு கண்டறிந்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து நிரந்தரமா குணப்படுத்திருந்தாங்க. நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.